நியூஸ் 10 தமிழ் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஐயா வணக்கம். இது வரைக்கும் யாரு போனாலும் உள்ள விட மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்கனாக்கா வந்து அந்த அரசியல் மட்டும்தான் உள்ள விடுறாங்க. அப்ப நாங்க மக்கள் யாரு? மக்கள் யாரு? நாங்க பாக்கறதா வரோம். ஒரு தலைவர் ஒரு நல்லா செஞ்சிருக்காரு, அதெல்லாம் வரானாக்கா உள்ள மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா கிட்ட பண்ண தூக்கி வெளியே போடுறாங்க. அது ஒரு பிஏபி வந்தா குத்தி உள்ள மூடி வைக்கிறாங்க. உண்மையா அவங்கள எல்லாரும் சமம். யார் சொன்னது? நம்ம எல்லா தலைவர்களும் சொன்னதான் நம்மளுக்கு. இதுக்கப்புறம் 26 வருது. இதுக்கப்புறம் 26 வர தேர்தலில் நல்ல தலைவரை பார்த்து தேர்ந்தெடுங்க. இதுக்கப்புறம் ஏடிஎம் டிஎம் விட்டுட்டு அடுத்த வர 26 தேர்தலில் நல்ல தலைவரை பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லா நீங்க இது பண்ணுங்க. ஏன்னா இவரு போல தலைவர் இதுக்கப்புறம் யாரும் இல்லை. இதுக்கப்புறம் நீங்க நல்ல தேர்தலை பார்த்து எடுங்க. அது மாதிரி இல்லை ஒரு நாளைக்கு வந்து நம்ம இந்தியா நம்ம தமிழ்நாட்டில் வந்து அரசு நிலைகள் நாளைக்கு வேணும். நாளைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க நாளைக்கு வந்து அரசு முறை கண்டிப்பாக வேண்டும். கண்டிப்பாக வேண்டும். இல்லைங்க நாளைக்கு தமிழ் தீப்பத்தி எரியும். நாளைக்கு தமிழ் தீப்பத்தி எரியும். நாளை மிராவில் நாளைக்கு விட வேண்டும். யாரோ விட நாளைக்கு நம்ம தலைவர்களை விட வேண்டும். நம்ம கேப்டன் நாளைக்கு பெண்ணால் விட வேண்டும். இல்லனாக்கா நாளைக்கு தமிழ் பத்தி எரியும். இந்த மக்கள் உன்ன பத்தாது. நாளைக்கு உன்ன வராங்க. இன்று வந்து கம்மி, நாளைக்கு இன்னும் அதிகமா இருக்கு. இன்னையோட நாளை இன்னும் அதிகமா இருக்கும். இந்த போலீஸ் எல்லாம் பத்தாது. இன்னைக்கு விடமாட்டேன். நாளைக்கு பத்தாது எல்லாம் ஒண்ணா. அம்மா இல்ல, எம்ஜிஆர் இல்ல, அதோட கூட்டம் இது அதிகமா இருக்கு. எங்க அண்ணனை போல ஒரு நல்ல தலைவர் கண்டிப்பாக விட வேண்டும். நாளைக்கு பொது விடுமுறை கஷ்டமே நாளைக்கு வேண்டும். இல்லனாக்கா நாளைக்கு தமிழ் பத்தி எரியும். இது கண்டிப்பாக பத்தி எரியும். கண்டிப்பாக இது நாளைக்கு விடுமுறை வேண்டும். எங்களுடைய நாளைக்கு முதலுக்கு என்ன கோரிக்கைனாக்கா நாளைக்கு வந்துட்டு நாளைக்கு மெட்ராவில் நம்ம தலைவருக்கு விட வேண்டும். அது ஒண்ணு. அடுத்த நாளைக்கு முறை அரசு வந்து நாளைக்கு வந்து அறிவிக்க வேண்டும். அது கண்டிப்பா வேணும். எல்லா கடலும் விட வேண்டும். நாளைக்கு பள்ளி கல்லூரி எல்லாம் விட வேண்டும். கண்டிப்பாக வேணும். இல்லைனாக தமிழ் பத்தி எரியும். அதான் உண்மை. நடிகர் சங்கத்துல தலைவர் பீச்ல வைக்கணும், சிலை வைக்கணும். எங்க அண்ணன் தளபதி ஸ்டாலின் கிட்ட ஒரு நிமிஷம் எங்க அண்ணன் ஸ்டாலின் தளபதி அவர்கிட்ட நான் கேட்கிறேன் வேண்டுகோள். எங்க அண்ணன் விஜயகாந்த் அவரை கேப்டன பீச்சில் சிலை கண்டிப்பா நிச்சயமா வைங்க. வச்சே ஆகணும். இதுதான் நடிகர் சங்கத்துல நாங்க கேட்கறது. வாழ்க கேப்டன், நடிகர் சங்கத்தில் கட்டி காப்பாற்றுறவனே. நாங்கள் இதுக்கு அனாதியா இருக்கிறோம். நாங்கள் அனாதியா இருக்கிறோம். எங்களுக்கு எப்பவுமே நீங்க இருப்பீங்க. நாங்கள் எதிர்பார்த்தவே இப்ப எங்களை அனாதியா விட்டுட்டு போயிட்டியாப்பா. அண்ணா அண்ணா எங்களுக்கு தாங்களுக்கு சக்தி இல்லைன்னா, பார்க்கறதுக்கு சக்தி இல்லைன்னா. காலையில இருந்து நானும் இங்க வெளியில அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் சார். வீட்டாண்ட இருந்து இங்க பின்னாடியே வந்த வண்டி பின்னாடி வந்தோம் சார். அடே எங்களுக்கு பார்க்க விட மாட்டேன்றாங்க. லைன்ல நில்லுங்கன்றாங்க. எல்லாம் வந்து பின்னாடி தள்ளுறாங்க. எப்படி சார் நாங்க நின்று பார்க்க முடியும்? உள்ள போக முடியும்? கேட்டை சரியா திறந்து விட மாட்டேன்றாங்க சார். ஒரு அங்க வந்து நீங்களே பாருங்க. எம்மாங்க கூட்டம் இருக்கு. அது என்ன பண்ணோம்? ஒரு போலீஸே ஒரு முதலமைச்சர் நடக்க எடுத்து இதை வந்து கியூல விட்டு எல்லாரும் 6ஆம் முறை பார்க்கணும். ஏன்னா ஒரே தலைவர் இந்திய நம்ம
தமிழ்நாட்டு முழுக்கும் எல்லாரும் வராங்க. அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கு ஏற்ற மாரி அவங்க வந்து கியூல விட்டு பண்ணாக்கா யாருக்கும் இல்லை. கண்டிப்பா இந்த போலீஸ்காரனுக்கு எங்க கேப்டன் உயிர் போன பிறகுதான் போலீஸ்காரனுக்கு பவர் அதிகமா ஆகி போச்சு. என் கேப்டன் உயிரா இருந்தா புதி முன்னு இருந்திருப்பான். எப்பவுமே போலீஸ்காரனா அவருக்கு பிடிக்காது. அப்படி இல்ல, சரியான ஒரு பேச்சுன்னா இந்த திமுக போலீஸ் அதிகம்ன்றதெல்லாம் அது எல்லாம் அப்படியே இருக்கு. இதெல்லாம் அராஜகம் பண்றானுங்க. இத வந்து என்ன பண்ணுனாக்கா போற ஆளுங்க கரெக்டா விட்டு அனுபவம் தானே. இத வந்து என்ன பண்ணுனாக்கா ஒரு கியூல விட்டு நம்ம தமிழ் அரசு நம்ம அண்ணன் வந்து கரெக்டா நச்சு காமிச்சா மாதிரி அவங்களுக்கு அசிங்கமா ஆகி போச்சு சார். நம்ம முதலமைச்சருக்கு ஒரு நம்ம முதலமைச்சருக்கு மக்களை வந்து அசிங்கம் மக்கள் அந்த போலீஸ்காரங்க வந்து எடுத்துறீங்களா? அசிங்கம் பார்த்ததே கேப்டன் போலீஸ்காரங்க பட்னி ஆகுற சார். சத்தியமா போலீஸ்காரங்க அண்ணா என்ன பண்றானு மொத்தமே வந்து நிச்சயத்தை கொண்டு வந்தாங்க. நம்ம தமிழ் முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கிறேன். என்னன்னாக்கா எல்லா மக்களும் போய் நேர்ல போய் அவரை போய் நம்ம தலைவரை நேர்ல போய் பார்க்கணும். அது வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணு. இங்க பாருங்க, நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். எல்லாருமே கியூல போய் எல்லாமே மூச்சு அடைஞ்சு உள்ள ஒருத்தருக்கு வந்து போலீஸ்க்கு என்ன பாதுகாப்பு பண்றீங்க? ஒண்ணுமே கிடையாது. முதல் மக்களை விடுங்க சார். ஒண்ணுமே கிடையாது. தொண்டர்களுக்கு பாதுகாப்பு, தொண்டர்களை விடுங்க, பார்க்கறதுக்கு மரியாதை கிடையாது. தொண்டர்களை விடுங்க சார், தொண்டர்களை விடுங்க. விஐபி சார் ஓடுனாங்க பின்னாடி விஐபி போனாங்க பின்னாடி அவர் பின்னாடி நோட்ஸுங்க எடுத்து ஓடுனாங்களா? வீடு வீடா போனாங்களா? சொல்லுங்க. நாங்க போறோம் சார். வீடு வாசல் காலையில 6 மணிக்கு போனோம், நைட் 10-11 மணிக்கு வருவோம் சார். நாங்கெல்லாம் நோட்ஸுங்க எவ்வளோ சார் வெள்ளக்கல் எல்லாம் எவ்வளோ இடம் நாங்கள் போய் ஆரம்பிச்சாதான் நாங்க போய் பார்க்க முடியாது. அவ்வளோ இடம் நாங்கள் அழிஞ்சிருக்கிறோம். அவர் பின்னாடி எம்எல்ஏ நின்னா போயிருக்கிறோம், கவுன்சிலர் நின்னா போயிருக்கிறோம். நோட்ஸுங்க எடுத்துக்கணும். ஆனா இதுக்கு அவர் பார்க்க எங்களை விட மாட்டேன்றாங்க. விஐபிக்கு விடுறாங்க. விஐபி சார் அவர் பின்னாடி போனாங்க. சொல்லுங்க சார். நாங்க தானே சார் அவர் பின்னாடி அழிஞ்சோம். எங்க அண்ணன் நல்லா இருக்கணும், எங்க அண்ணன் தலைவர் ஆகணும், எங்க அண்ணன் கேப்டன் முதல்வர் ஆகணும் சொல்லிட்டு தானே நாங்க அழிஞ்சோம். கடைசியில் இங்க எங்களை பார்க்க விட மாட்டேன்றாங்களே அவருங்களை. காலையில இருந்து நாங்க சாப்பிடாத பட்னியா அவர் அது பாப்பமா மகத்தை பாப்பமான்னு இருக்கிற அதை பார்க்க விட மாட்டேன்றாங்களே. பேசாம எங்க அண்ணன் கூட போய் கிருஷ்ணால ஊத்திட்டு கொளுத்திக்க போறேன் சார். நான் நாளைக்கு வர போது அப்படிதான் பண்ண போறேன். எங்க அண்ணனை பார்க்க விட மாட்டேன்றாங்களே. எங்க அண்ணன் எங்க போய் பாப்பேன் நான் காலையில இருந்து அழுதுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு தண்ணி கூட குடிக்கலண்ணா. யாரோ வாங்கி கொடுத்தாங்க தண்ணி, அது கூட இப்ப யாருமே சாப்பிடாத கொள்ளாம பட்டே அலையிருவேன். விட மாட்டேன்றாங்களே சார். நாங்க என்ன பண்ணுவோம் சார்? எங்க அண்ணன் கூட நாங்க எவ்வளவு அழிஞ்சோம். நோட்டீஸ் கொடுத்து நாங்க காலெல்லாம் தேஞ்சு இன்னைக்கு எங்க காலெல்லாம் ஆணிக்கால் வந்து நான் உட்காந்து என்ன பாக்குறது யாரும் இல்லாத எங்க அண்ணனுக்கோசரம் நான் அழிஞ்சேன். கவுன்சிலருக்கு எம்எல்ஏக்கு எங்க அண்ணன் கூட நல்லா இருப்பாரு, நல்லா இருக்குன்னு சொல்லி நாங்க அழிஞ்சோமே. ஆனா இன்னைக்கு எங்க அண்ணனை பார்க்க விட மாட்டேன்றாங்களே. எங்க அண்ணனை பார்க்க விட மாட்டேன்றாங்களே. அவர் கூட பண்டி பின்னாடியா ஓடி வந்தேன் நானு. இவ்வளவு பேர் ஓடி வந்தோன்னா அவரை பார்க்க விடாது அதையா வச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே எங்களை. ஐயோ எங்க அண்ணனா எனக்கு உயிர். எங்க அண்ணனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அவரு நான் ஒரு எங்க மீட்டிங்கை போட்டாலும் என்ன எதுனாலும் உடம்பு சரியில்லைன்னு கூட நான் வந்திருக்கிறேன் சார். என் கையில் ஆப்ரேஷன் பண்ணி கட்டு போட்டுக்கிட்டு அவர் கூட வந்து இங்கே ஒன்றாவிரதம் வந்துருக்கிறேன் சார். ஒரு பொழுதுல உக்காந்து இருக்கார் அவர் கூட. வள்ளுவர் கோட்டத்தில் போய் நாங்கள் அவர் கூட உக்காந்து இருக்கிறோம். இப்படியெல்லாம் நாங்கள் அழிஞ்சோம் சார். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.